அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாங்கு, இகாமத், இதற்கு இடையே சில அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள். புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 627வது ஹதீஸாக அப்துல்லா பின் முஹப்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு மற்றும் இகாமத் ஆகிய இரு தொழுகை அறிவிப்புகள் ஒவ்வொன்றுக்கும் இடையில் ஒரு கூடுதல் தொழுகை உண்டு. பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையே ஒரு தொழுகை, 2 ரக்காத்துகள் நாம் கூடுதலாக தொழுக வேண்டும். இது பள்ளிவாசலுக்கு நாம் காணிக்கை தொழுகை என்று சொல்லக்கூடியதை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய தூதர் 2 முறை சொல்லிவிட்டு 3வது முறை விரும்பினால் அவர் இதை செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அருமை சகோதர சகோதரிகளே, பாங்குக்கும் இகாமத்திற்கும் இடையிலே 2 ரக்காத்துகள் தொழுவது சிறப்புக்குரியது.